இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி பலாத்காரம் செய்த தனியார் பேருந்து நடத்துனருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூரை அடுத்த கீழ்ப்பாதி கிராமத்தை சேர்ந்தவர் பாபு. தனியார் பேருந்து நடத்துனரான இவருக்கு திருமணமாகி 7 வயதில் மகனும் 4 வயதில் மகளும் உள்ள நிலையில் குடும்ப பிரச்சினையில் மனைவி பிரிந்து சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து பாபு மதுரப்பாக்கத்தை சேர்ந்த பெண்ணை 2ஆம் திருமணம் செய்து கொண்டு வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பாபு தான் வேலை செய்யும் பேருந்தில் தினசரி பள்ளிக்கு சென்று வந்த புதுச்சேரியை சேர்ந்த 17 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி அவருடன் பழகி வந்துள்ளார். அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காட்டி தன்னுடன் வந்தால் திருமணம் செய்து கொள்வதாகவும், இல்லையென்றால் புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டி கடந்த ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி மாணவியை கீழ்ப்பாதி கிராமத்திற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். மறுநாள் காலை உனக்கு 18 வயது ஆகவில்லை, 2 ஆண்டு கழித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி நோனாங்குப்பம் பாலம் அருகே சிறுமியை விட்டுவிட்டு சென்றுள்ளார். ஏமாற்றப்பட்டதை அறிந்த சிறுமி பாலத்தில் இருந்து ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் பாபுவை கைது செய்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் அவர் மீது புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனாதேவி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பாபுவிற்கு போக்சோ பிரிவில் 20 ஆண்டு சிறை தண்டனையும், கட்டாயப்படுத்தி சிறுமியை கடத்தி சென்ற குற்றத்திற்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றும் 4000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்கவும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.